அனிருத் கனடா நாட்டுல தஞ்சம். ஆபாச பாடலுக்கு எதிராக பெண்களும் மாணவர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களையும் சிம்பு அனிருத் உருவ பொம்மைகளை எரிக்கிறாங்க. கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சிம்பு அனிருத்தும் வருகிற 19ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்காங்க. சென்னை நகர்ல மட்டும் 60க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருக்கு. சிம்பு, நான் எங்கோ ஓடி ஒளியில, இங்கதான் இருக்கேன், பிரச்சனைகளை சட்டப்படி எதிர்கொள்வேன், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாருன்னு ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. கனடா நாட்டிற்கு தன்னோட குழுவினரோட இசை நிகழ்ச்சி நடத்த போயிருக்காரு அனிருத். திட்டப்படி நேத்து சென்னை திரும்பி இருக்கணும். நேத்து திரும்புறதுக்காக அவர் விமான டிக்கெட் முன்பதிவு செஞ்சிருந்தாரு. இதனால மீடியாக்கள் விமான நிலையத்துல காத்திருந்தாங்க. ஆனா நேத்து அனிருத்தோட போன இசைக்குழுவினர் மட்டுமே திரும்பி இருக்காங்க. அனிருத் திரும்பவே இல்லை. அவர் டிக்கெட்டை கேன்சல் செஞ்சுட்டு கனடாவிலேயே தஞ்சமாயிட்டதா சொல்லப்படுது. போலீஸ்ல ஆஜர், பெண்களோட போராட்டம், மீடியாக்களோட துரத்தல் ஆகியவை காரணமா அவர் இந்தியா திரும்பல. இதுக்கு நடுவுல அனிருத்த கனடாவில இருந்து மும்பை இல்லைனா ஹைதராபாத்துக்கு வரவழைச்சு அங்கிருந்து பத்திரமா சென்னை அழைச்சிட்டு வர அவரோட உறவினர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.